பிரைஸ் தி லார்ட் மக்களே. ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் எது தெரியுமா? நம்ம வாழ்க்கையிலேயே மற்றவங்கள மன்னிக்கிறது தாங்க. வேதம் சொல்லுகிறது எபேசியர் 4:32 கூட ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்கள். ஆமாங்க, இசப்பாவை சிலுவையை சுமக்க சொல்லும் போது எத்தனை அடி தெரியுமா அடிச்சிருப்பாங்க, எத்தனை ரத்த சொட்ட சொட்ட அந்த முள்ளிடத்தின் வலிகள், அந்த சிலுவையின் வெயிட் அவ்வளவு வலிகள், அந்த ரோடு கல்லு முழன பாதைகளை அடிச்சு துன்புறுத்தி கடைசியில சிலுவையில ஏற்றும் போது கூட ஒரு வாய் தண்ணி கூட கொடுக்கலங்க. அப்ப ஏசப்பா சொன்னாரு, இவங்களை பார்த்து பிதாவே இவர்களை மன்னிங்க தெரியாம செய்யறாங்கன்னு சொன்னாருங்க. ஆனா நாமளும் அதை தான் பண்ணிருப்போம். நான் செத்து அஹாவியா வந்தா கூட நான் என்ன பண்ணுவேன், பழிவாங்க விட மாட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன் போல. இங்க நம்மலாம் பெர்ஃபெக்டா இல்லைங்க, நம்ம எல்லாரும் பெர்ஃபெக்டா இல்லை. ஹியூமன் பீயிங்ஸ் மேக்ஸ் மிஸ்டேக் சம்டைம்ஸ். அதனால எல்லாரும் நம்ம மன்னிக்க கத்துக்கொள்ளணுங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கையில மன்னிப்பு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்ங்க. நான் சொல்றேன் மன்னிப்பு கால் தடுக்கி விழுந்து எக்ஸ்கியூஸ் மீ சாரிங்க அப்படின்னு அந்த மன்னிப்புலாம் நான் சொல்லலைங்க. உங்க கழுத்துக்கிட்ட கத்தி எடுத்துன்னு வெட்ட வருவான் பாருங்க, அவனை நீங்க மன்னிக்கணுங்க. மன்னிக்க முடியுங்களா உங்களால? முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணலாமே. ஏன்னா மன்னிக்கிறது நம்மளால முடியாத விஷயம் தான். ஆனால் லிட்டில் பிட் ட்ரை பண்ணா கண்டிப்பா மன்னிச்சிடுறாங்க. தீராத பகை வச்சுட்டு வருஷமா ஆண்டா குழந்தைகள் சந்ததியா அந்த கோவம் வச்சிருப்பாங்க மன்னிக்காம. மன்னிச்சின்னு வச்சுங்களேன், உங்களுடைய ஆசீர்வாதம், தடைப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கா வந்து சேருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம. டேக் கேர்.